ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. முன்னாள் ஆளுநர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு நேரில் இணைகிறார். அம்மா வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமானதோர் வழக்கில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாக தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை என்ன? இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இல்ல, முதல்ல இது தாமதிக்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். ஆனா இந்த தீர்ப்பை பொறுத்தமட்டில் 2-3 முக்கியமான பதிவுகளை நான் பதிய வைக்கிறேன். ஒன்று, பெண்கள் மிகவும் துணிச்சலாக தங்களது கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது குற்றம் செய்துவிட்டு நாம் தப்பித்து விடலாம், பெண்கள் என்றுமே வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல தான் பல ஆண்கள் குற்றம் இழைக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நாம் எதை செய்துவிட்டாலும் தொழில்நுட்பத்தை வைத்து அழித்து விடலாம் என்ற ஒரு நிலையும் மாறி தொழில்நுட்பம் இங்கே பயன்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்ட தரவுகள் எல்லாம் மீட்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. மூன்றாவது, இவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது சிறப்பு நீதிமன்றமாக இருந்தாலும் இவ்வளவு தாமதம் இருக்கக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. தீவிரமாக அவசர நீதிமன்றங்களாக இவையெல்லாம் செயலாற்ற வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்கள் ஆரோக்கியமானவை, அதே நேரத்தில் அவசர நீதிமன்றங்களாக ஒரு டைம் லிமிட் வச்சு இவர்கள் எல்லாம் தடயங்களை எந்த விதத்திலும் அழித்துவிட முடியாத அளவிற்கு அது உடனேயே அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்து. இன்னொன்று, பெண்களுக்கு என்று ஒரு ஃபோரம் இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆரம்ப காலையில இது ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்ட பின்புதான், தீவிரமாக பாதிக்கப்பட்ட பின்புதான் வெளியே தெரிஞ்சது. அப்ப ஆரம்பத்துல அந்த பெண்கள் அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டுல ஒரு ஃபோரம் இருக்கணும். அது நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த நம்பரை போடுங்க அப்படின்னு இல்லை, அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. பெண்களின் காவல் நீதிமன்றங்களும் ஒன்று நமக்கு பெருசா பலன் அளிக்கக்கூடியதா இல்லை. ஆக இந்த குற்றங்கள் பெண்கள் எதிர்கொள்ளும் நிலையில் ஆரம்ப நிலையிலேயே அவர்கள் சொன்ன வீட்டுக்கே கூட விசாரித்து யார் அவர்களால் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை உடனே தொடர்பு கொண்டு ஆரம்ப நிலையிலே அவர்களுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பு தீர்ப்பு வந்தவுடன், குற்றம் வந்தவுடன் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதற்கு பின்பு அதற்கு எப்படிப்பட்ட பெண்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மறந்து விடுகிறோம். ஆக இப்பொழுது இப்படிய குற்றங்கள் எதை நமக்கு நிரூபிக்கிறது என்றால், இப்பொழுது இருக்கின்ற சிஸ்டம், இப்பொழுது இருக்கின்ற தொடர்பு கொள்கின்ற முறை, இப்பொழுது இருக்கின்ற நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கின்ற முறை இன்னும் போதாது. பெண்களுக்கு இன்னும் ப்ரோஆக்டிவாக அவர்கள் நம்மை அணுகக்கூடிய அளவிற்கு ஒரு ஃபோரம் இருக்கணும், ஒரு மேடை இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் அவங்கள டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு ஒரு சின்ன மிரட்டல் வருகிறது என்று வைத்தாலே, பாலியல் சீண்டல் வருகிறது என்று வைத்தாலே, உடனே நான் போய் ஒரு ஃபோரத்துல சொல்லி என்ன பற்றி தெரியாமலேயே, வெளியே தெரியாமலேயே நான் யாரால் பாதிக்கப்படுகிறேனோ அவரை உடனே அணுகி அப்பொழுதே எச்சரிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு ஃபோரம் இருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சரி, இப்போ ஜனநாயக மாதர் சங்கமாகட்டும், பெண் வழக்கறிஞர்கள் சங்கமாகட்டும், அவங்கெல்லாம் இந்த கேஸ்ல ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். இது இவ்வளவு தூரம் கொண்டு வர அவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். நமக்கு NCW இருக்கு. இப்போ இந்த அமைப்புகள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கேள்விக்குள்ளாகுது இல்லையா? நீங்க சொல்லும்போது ஏன் ரீச்சபிளா இல்லை அப்படின்றது, இப்போ டெக்னாலஜிக்கலா நம்ம எல்லாமே ஒன்றிணைந்து இருக்கிறோம். ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் கிளிக் ஆஃப் மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து கொடுக்க முடியற அளவுக்கு எல்லாமே கனெக்டடா தானே இருக்கிறோம். அந்த வகையில அப்ரோச்சபிளா இல்ல அப்படின்ற அந்த கருத்து எப்படி வருதுங்கம்மா? இல்ல, இப்போ அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்களே வருவதற்கு வாய்ப்பு இல்ல. நீங்க இது குற்றங்கள் எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கு. குற்றம் ஒரு பக்கம் இருக்கும், அதை குறைக்கிற வழியில தான் நம்ம இறங்கி இருக்கோம். இதுக்கான ஒரு ஃபோரம் வேணும் அப்படின்னா இப்போ ஃபோரம் அந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்புறேன். இல்ல, இருக்கின்ற போரங்கள் அதற்கான பணியை முழுவதுமாக செயலாற்ற முடியாத நிலையில் இருக்கிறது என்று நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். போரம் இருக்கிறதுனா இப்ப ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது? இன்னும் சொல்ல போனா இது 1000 குற்றங்கள் நடக்கும்போது 1-2 தான் வெளியே தெரியுது. ஆக இது எவ்வளவோ நடந்து கொண்டுதான் இருக்குது. பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் கொண்டு இருக்கிறார்கள்.
அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் நடப்பதற்கு ஆரம்ப நிலையிலே கிள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்பது எனது கருத்து. நாம இப்ப திருப்பி பேசிட்டு போலாம், ஃபோரம் இருக்கு, NCW, அதெல்லாம் எனக்கு இல்ல. இப்ப எனக்கு ஒரு பாலியல் சீண்டல் வருகிறது என்றால் உடனே நான் ஒரு ஃபோரத்துல சொன்னேன்னா யாரால் எனக்கு அந்த சீண்டல்கள் வருகிறது என்பதை அவர்கள் உடனே அவர்களுக்கு ஒரு ஆரம்ப நிலை எச்சரிக்கையாவது கொடுத்து இது ஆரம்ப நிலையிலே தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம என்ன பண்றோம், குற்றம் வந்த பின்பு மிக பாதிக்கப்பட்ட பின்பு அதற்கு பின்பு நம்ம தொடர்பு கொள்கிறோம். அப்படிலாம் இல்லாம முளையிலேயே கிள்ளுகின்ற அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏன்னா எவ்வளவோ அமைப்புகள் இருக்கலாம், நானும் ஆளுநராக இருந்திருக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கிறேன். ஆனா நானே இதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பெண்கள் உடனே அணுகணும். இப்ப அம்மாட்ட போய் எப்படி சொல்ல முடியுமோ அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் சொல்ல முடியும். இவங்க போய் சொல்லணும்னு இல்ல, வீட்டுக்கே கூட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யாராவது எனக்கு கேளுங்கன்னு சொன்னா வீட்டுக்கே கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கு. நிச்சயமா. ஆனா அதுதான் அந்த ஒரு தின் லைனே. எல்லாருமே நம்மள அம்மா மாதிரியே நம்மள டீல் பண்றாங்க அப்படிங்கும்போது பிரச்சனையே வராது. இந்த சமுதாயமோ ஏன் குடும்ப உறுப்பினர்களை கூட நம்மள அந்த மாதிரி ஒரு புரிதலோட பெண்களுடைய பிரச்சனையை அணுகுவது இல்லை அப்படின்ற அந்த பார்வையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அது குறித்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம். திருமிகு பாலபாரதி, திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்க? அவங்க முன்னாள் ஆளுநர் ரொம்ப நல்ல கருத்துக்கள், அருமையான கருத்துக்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருந்தாங்க, பாஜக மகளிர் அணி அநேகமாக இவங்க தான் தலைவராக இருந்தாங்களா என்ன நினைவில் களத்தில் இல்லை. அவங்க அந்த பொள்ளாச்சி பெண்கள் இந்த குற்றச்சம்பவம் வந்த பிற்பாடு ஒரு நாள் கூட அவங்க போராட்ட களத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். வேணா நீங்கள் தொலைக்காட்சிகளில் அதை ஆய்வு செஞ்சு கூட பார்த்துங்க. ஆனால் இப்போ அவங்க சொன்ன கருத்தோடு நான் இணைச்சி பார்க்கல. நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்கள வன்முறையிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பெண்களே வீடுகளில் தனக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை குற்றங்களை போய் சொல்வதற்கான ஒரு ஃபோரம் வேணுங்கிறாங்க. அநேகமாக இந்தியாவில் தேசிய பெண்கள் ஆணையம் அவங்க பாஜக அரசாங்கம் தான் வச்சுருக்கு. 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பாஜக அரசு இருக்குது. அங்கெல்லாம் கூட அப்படியான ஒரு ஃபோரம் எங்கேயுமே உருவாக்கப்படல. உங்களுடைய கருத்தை உள்வாங்கிக்கிறேன். இது பெரிய அளவுல அரசியல் ரீதியாக இல்லாம பெண்கள் உரிமை, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறது இன்னும் சரியா இருக்கும், இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன், இது பெண்கள் அரசியல் இல்ல பெண்ணுங்கிறதே ஒரு அரசியல் தானே. பெண் அரசியல் தானுங்க, பெண் அரசியல் தான். சரி, திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன், எனது கருத்தை நான் பதிவு செய்திடுறேன். இதுல நான் என்னோட கருத்தை நான் பதிவு செய்திடுறேன். நான் ஆளுநரா இருக்கும் போது தெலுங்கானால இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது விரைவு நீதிமன்றம் வச்சு ஒரு வாரத்துக்குள்ள இந்த என்ன குற்றவாளி என்கவுண்டரை செய்யப்பட்டார். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வீட்டுக்கே சென்று விரைவு நீதிமன்றம் வைக்கணும்னு நான் ரொம்ப போராடி கொண்டிருந்தேன். அப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் எங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும் அப்ப அரசியல் ரீதியா நான் பார்க்கவே இல்லை. இப்போ கூட நான் மகளிர் அணி தலைவி அப்ப இல்ல, அதனால தவறான கருத்து. இருந்திருந்தா போராடி இருக்க வேண்டும். அதுல நான் அரசியல் புகவே கூடாது. இன்னைக்கு கூட நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல அரசியல் தான் இன்னைக்கு புகுந்து கொண்டிருக்கிறது, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு. அப்ப கூட்டணி கட்சி என்று அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் குரல் எவ்வளவு ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கேட்க முடியும். அதனால் தயவு செய்து இதுல அரசியல் பல மாநிலங்கள்ல பணியாற்றுகிறாங்க. இப்ப நிர்பயா திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன், உங்களுடைய கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். நான் திருமிகு பாலபாரதி அம்மா அவர்களிடம் சொன்ன அதேதான். இப்போ இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கருத்து முன்வைக்கிறது இன்னும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் அது அரசியல் ரீதியாக அதனை எலிவேட் பண்ணாங்க. திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன், நீங்க இந்த வழக்கினுடைய இல்ல எனக்கு புரியுது. நம்ம ஐ திங்க் நம்ம அதுல டிவியேட் ஆகி போக வேண்டாம். இட் வில் பிகம் அ டிபேட். நம்ம 1-to-1 டிபேட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் இந்த வழக்கு சார்ந்து நம்ம பேசணும் அப்படின்ற அடிப்படையில 6 மாத காலம், அது 6 வருட காலம் தாமதம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நமக்கு எவ்வளவோ இன்னும் விடை தெரியாத, தீர்ப்பு வழங்கப்படாத, இன்னும் இழுத்துக்கொண்டே போற வழக்குகள் நிறைய இருக்கு. 20 வருடங்கள் 30 வருடங்கள் அப்படின்ற வழக்குகள் நிறைய இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 6 வருடம் ஒரு டீப் ரீசர்ச் இருந்திருக்கு, நிறைய விசாரணைகள் இருந்திருக்கு, ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் இருந்திருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் 6 வருட காலம் அப்படின்றது அது அவ்வளவு பெரிய தாமதமா என்ன? நிச்சயமா தாமதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலங்களில் எல்லாம் தொழில்நுட்பம் இல்லை, இன்வெஸ்டிகேஷன் இவ்வளவு ஆழமா இல்ல, இவ்வளவு அழுத்தமா இல்ல.
அதனால ஒரு குற்றம் இழைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்களின் மனநிலையை பாருங்க. ஒரு நிமிடம் தாமதிக்கப்பட்டால் கூட அவங்க வாழ்க்கை நரகமாகி கொண்டிருக்கும் பொழுது 6 வருடங்கள் நான் இதுல பாராட்டுகிறேன். ஏனென்றால் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பெண்கள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் பின்புலம் இருந்தால் கூட நியாயம் கிடைப்பதற்காக ஏற்பாடு நடந்திருக்கிறது, இதெல்லாம் நான் பாராட்டுறேன். ஆனா இதை விட இன்னும் அதிக விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. ஏன்னா நாம ஒரு வழக்கிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பாராட்டுகின்ற அதே நேரத்தில் ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டியது மதனது வேதனையாக இருக்கிறது. இப்போ நான் அரசியலா பேசல, நான் என்னைக்குமே அரசியலை நான் தொடவே விரும்பல. நான் பெண்களுக்கான அவசியத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் எங்கெல்லாம் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நான் கடுமையான நடவடிக்கை நான் எடுத்திருக்கிறேன். நான் இன்னொன்னு நான் சொல்றேன், இதுல தீர்ப்புல மனிதாபிமானத்திற்கு இடமே இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொன்ன உடனே மனிதாபிமானம் வந்துரும். இங்க தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடைசி ஆயுள் வரைக்கும் அவங்க சிறையில் இருக்கணும், இல்லைன்னா ஆயுளை முடிக்கணும். இல்லை என்றால் இது அவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும். இன்னொன்று நான் சொல்கிறேன், இதுல வயதை வைத்து சலுகைகள் காட்டவே கூடாது. என்னன்னா இந்த வயதுல குற்றம் செய்யணும்னு நினைக்கும் போது அந்த வயதை வெட்டி எப்படி இவர்கள் சலுகை பெறுவார்கள்? அதனால அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தீர்ப்பு மட்டும் நிவாரணமாக இருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு, அவர்களின் கல்வி ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் கல்வியை மீட்டெடுப்பதற்கு, அவர்கள் சமூகத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் சமூகத்தில் அவர்கள் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. அதனால இதுக்கு முன்னால் இப்படி இருந்தது, சட்டம் இப்படிதான் செய்யுது, சட்டத்தில் இவ்வளவுதான் வழி இருக்குது, இதற்கு முன்னால் நிறைய ஃபோரம் இருக்கு, இதெல்லாம் சொல்லாம இன்றிலிருந்து பெண்கள் ஆரம்ப நிலையில் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று அனைவரும், என்ன கேட்டா நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இதில் கடமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால எல்லோரும் இணைந்து பெண்களின் பாதுகாப்பில், இன்னும் சொல்ல போனா என்னை போன்றவர்களா நேரம் கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். ஏன்னா நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். எங்களை போன்றவர்களின் அரசாங்க ரீதியாக நான் என்ன உதவி செய்ய கூட நான் தயாரா இருக்கேன். அதனால பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு தான் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நிச்சயமா இது கலெக்டிவா நீங்க சொன்ன மாதிரி இது உங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லாம எல்லாருடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கும். அது அரசனுடைய கடமை அப்படின்றது மட்டும் இல்லாம கலெக்டிவா சமுதாயமாகவும் எல்லாருக்குமே அந்த கடமை உணர்வு இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நானும் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாமா? ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.